Hello friends, welcome to Rajavali Education channel. இப்போ இந்த வீடியோல பெர்னாலிஸ் தேரமோட டெஃபினேஷன் பார்க்கலாம். First Bernoulli's theorem ஓட definition பார்த்திடலாம். According to Bernoulli's theorem, the sum of pressure energy, kinetic energy and potential energy per unit mass of an incompressible non-viscous fluid in a streamline flow remains a constant. First streamline flow னா என்னன்னு பார்த்திடலாம். லிக்விட் வந்து அப்படியே போச்சுன்னா அது வந்து சீரான ஓட்டமா இருக்காது. அது வந்து ஒரு பைப்ல ஃப்ளோ ஆகுறப்போ அதோட ஃப்ளோ வந்து சீரா இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோன்னு சொல்றோம். அந்த லிக்விட்க்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா இன்கம்ப்ரெசிபிளா இருக்கணும், நான் விஸ்காஸ் ஃப்ளூயிடா இருக்கணும், அதே மாதிரி அதோட ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா இருக்கணும். அந்த மாதிரியான லிக்விடோட டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்டா இருக்கும். அதோட டோட்டல் எனர்ஜியில் என்னென்ன எனர்ஜி இருக்குன்னா ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிகள். இந்த 3 எனர்ஜிஸோட சம் எப்பவுமே பர் யூனிட் மாஸ் ரிமைன்ஸ் எ கான்ஸ்டன்ட். இப்போ அதோட மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பைப்ல இங்க வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா ஸ்மாலா இருக்கு, இங்க கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃப்ளோ ஆஃப் வாட்டரோ லிக்விடோ, நம்ம லிக்விட் எடுத்துக்கலாம், ஃப்ளோ ஆஃப் லிக்விடோட டோட்டல் எனர்ஜியும் இந்த இடத்துல இருக்கிற ஃப்ளோ ஆஃப் லிக்விடோட டோட்டல் எனர்ஜியும் கான்ஸ்டன்ட். இதுதான் பெர்னாலிஸ் தியரம் சொல்றோம். இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லலாம்னா ப்ரெஷர் எனர்ஜிக்கு பி பை ரோன்னு சொல்லலாம். இங்க ரோன்றது டென்சிட்டி, தட் இஸ் மாஸ் பை வால்யூம். இங்க மாஸ்ன்றது பெர் யூனிட் மாஸ்க்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால பி பை ரோ ப்ரெஷர் எனர்ஜி பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், half mv ஸ்கொயர். எம்ன்றது இங்க யூனிட் மாஸ், அதனால half v ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா mgh. இங்க மாஸ் யூனிட் மாஸ், அதனால gh எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் எனர்ஜி எப்பவுமே எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்டா இருக்கும். இதுதான் பெர்னாலிஸ் தியரம். இப்போ பெர்னாலிஸ் தியரம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயம் இந்த பெர்னாலிஸ் தியரம் நீங்க எப்பவுமே மறக்கவும் மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.